பார்க்க போறோம்னா சாக்கியஸ் வந்து தேவனை தேடி வந்த ஒரு மனிதன். சோ அவனை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். லுக்கா அதிகாரம் பைபிள் வச்சிருக்கேன், நீங்க லுக்கா 19 எடுத்துக்கலாம். இந்த கதை வந்து ரொம்ப இயேசு இருக்கும் போது நடந்த ஒரு சம்பவம். அப்ப இந்த சம்பவத்தை தேவன் என்ன சொல்ல வருகிறார், இவர் சாக்கியூஸ் யாரு, இவரு எப்படிப்பட்டவருன்னு உங்களுக்கு நான் இந்த கதையை சொல்ல விரும்புகிறேன். இந்த கதையிலிருந்து தேவன் உங்களோடு சில காரியத்தை பேசுவாரு நம்புகிறேன். இந்த கதையை சொல்றதுக்கு முன்னுக்கு, இந்த கதைக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னுக்கு நம்ம ஜெபம் பண்ணிடுவோம். அல்லேலூயா. ஓகே, வாங்க கண்ணுகளை மூடி ஜெபம் பண்ணிடுவோம். அல்லேலூயா. நன்றி ஐயா சுவாமி. கர்த்தரே, நீ ரொம்ப நல்லவர் ஐயா. என்றென்றும் மாறாத தேவன், எங்களை வழி நடத்துற தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நீ ஒருவர் ஐயா. இந்த நேரத்துல ஐயா ராஜாவே, அடியின மாறிச்சு நீ பேசுங்க அப்பா ராஜாவே. இங்க இருக்கிற மக்கள் அறிஞ்ச தேவன் நீ ஒருவர் ஐயா சுவாமி. ஆண்டவரே, வார்த்தை புறப்பட்டு வரும்போது அது சுகம் கொடுக்கும். உங்க வார்த்தை புறப்பட்ட போது வாழ்க்கையில ஒரு நிம்மதியை கொடுக்கும். உங்க வார்த்தை புறப்பட்டு வரும்போது ஒரு விடுதலை அவங்க குடும்பத்துல அறிவாங்க, அவங்க சொந்த வாழ்க்கையில அறிவாங்க. உங்க வாழ்க்கை புறப்பட்டு வரும்போது ஒரு ஆசீர்வாதத்தை அவங்க காணுவாங்க ஐயா ராஜாவே. உங்க வார்த்தை புறப்பட்டு வரும்போது அவங்க வாழ்க்கை செம்மைப்படும் ஐயா சுவாமி. கர்த்தரே, இந்த நேரத்துல ஒவ்வொருத்தையும் ஒப்பு கொடுக்குறேன். அடியின மாதிரி நீ பேசுவீர், அவங்க உள்ளத்துல நீ தொடுவீர் ஐயா சுவாமி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. சாக்கியூஸ் வந்து ரொம்ப குள்ளமான ஒரு ஆளு. உங்களுக்கு எல்லாம் தெரியலாம் குள்ளமான எப்படி இருப்பாங்க. அப்ப இந்த சாக்கியூஸ் என்ன செய்யறாரு, அவர் வந்து இந்த இஸ்ரவேல் தேசத்துல இருக்கும் போது அவர் வந்து சரியான காசு உள்ளவங்க. எப்படி காசு உள்ளவங்க, நிறைய காசு இருக்கு, சொத்து பத்து இருக்கு, நல்லா இருக்காங்க. இங்க யாரும் நல்ல சொத்து பத்து இருக்கிறவங்க அவர் என்ன செய்யறாரு, இயேசுவை பத்தி கேள்விப்படுறாரு. இயேசுவை பத்தி கேள்விப்பட்டுட்டு, சரி யாரு இந்த இயேசு, இந்த இயேசுவை நான் பார்த்து ஆகணும் சொல்லி சாக்கியூஸுக்கு தெரிஞ்சிச்சு. இயேசு வந்து இந்த பட்டணத்துக்குள்ள நுழையிறாரு. எந்த பட்டணம்? 1ஆம் அதிகாரத்தை 1ஆம் நம்பர் வசனத்தை வாசிங்க. 19:1. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன். அப்ப அந்த பட்டணத்து வழியா நடந்து போயிட்டு இருக்கும் போது இந்த சாக்கியூஸ் என்ன செய்யறாரு, இயேசுவை பார்க்கணும், அவர் எப்படிப்பட்டவரு, அவர் தொட்டா சுகமாவதாம, அவரு எல்லாத்துக்கும் ஒரு விடுதலை கொடுக்கிறாராம, அவர் இப்படிப்பட்டவர் சொல்லி நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்ப நீங்களே நிறைய பேர் கேள்விப்பட்டு இங்க வந்திருக்கீங்க, ஆமாவா இல்லையா? இயேசு வந்திருக்காரு, இயேசுவை பத்தி பேசுவாங்க, ஜெபம் பண்றோம், இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த சாக்கியூஸ் தேடிக்கொண்டு இருக்கிற நேரத்துல அவன் வந்து கண்டுபிடிச்சிட்டான், இயேசு இந்த வழியா வருவார். அவன் குள்ளமான ஆளு. கூட்டத்தோட கூட்டமா போக முடியுமா? போனா சின்ன பையனை தள்ளி விட்டுருவாங்க. யாரா நீ? நீ சோ சாக்கியூஸ் வந்து ரொம்ப குள்ளமா இருக்கிற நேரத்துல அவன் எப்படி யோசிச்சு பார்த்தான், நம்மளுக்கு வந்து இயேசுவை பார்க்கவும் லேசில விட மாட்டாங்க, அவ்வளவு கூட்டம். அப்ப சாக்கியூஸ் என்ன செய்யறான், ஓடி போய் ஒரு மரம் ஏறுறான். என்ன ஏறுறான்? மரம். அப்ப அந்த மரம் வந்து நல்லா பெருசான மரம். சாக்கியூஸ் வந்து ஏறி இயேசு இங்கேருந்து பார்க்க முடியும் மரத்துல இருந்து சொல்லி சாக்கியூஸ் ஓடி போய், அப்ப 4ஆவது வசனத்தை வாசிங்க. 3ஆம் இருக்கு உங்க இதுல படிங்க. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளமானவரினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். ஓகே, முன்னாக ஓடுனான். எப்படின்னா நடந்து போனான்னு போட்டிருக்கா, ஓட்டம் எடுத்துட்டான். எப்படி? அதாவது அப்படிதான் ஒன்றாக ஓடுனான். அவன் நடந்து வரலங்க, ஓடி அந்த மரத்தை ஏறினான். யார பார்க்க? இயேசு பார்க்க. இப்ப நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்க, நீங்க எல்லாம் மலை மேல ஏறி வந்திருக்கீங்க. யார பார்க்க? இயேசு பார்க்க. அதே போல நீங்க எல்லாமே அங்க என்ன செஞ்சீங்க, நடந்தீங்க பாருங்க. கொஞ்சம் மலை மாதிரி இருக்கா? கரெக்டா? சரிசமாவா இருக்கா? இல்ல தானே, கொஞ்சம் மேலா தானே இருக்கு. அவன் மரத்தை ஏறினா, நீங்க மேலே ஏறி வந்திருக்கீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப அவன் ஓடி வந்து அந்த மரத்தை மேல ஏறி இயேசுவை நோக்கி பார்க்க வந்திருக்கான். அப்ப பார்க்கும் போது இயேசு அந்த வழியா நடந்து போறத பார்த்துட்டான். ரொம்ப சந்தோஷமாச்சு.
இயேசு அந்த வழியா போனவர் நிப்பாட்டிட்டாரு, நிறுத்திட்டாரு. சாக்கியோவை மேல பாக்குறாரு. சாக்கியோவை மேல பாக்குறாரு. ஏன் சொல்றேன்னா, அவனை எல்லோரும் கீழே தான் பார்ப்பாங்க. ஏன் சொல்லுங்க? கட்ட ஒண்ணு என்னன்னா, அவன் பணக்காரன், அவன் வட்டிக்கு விட்டதை கொலெக்ட் பண்றான். ஒருத்தவங்க கண்ணு மேல போச்சு, வட்டிக்கு விடுறானா? அவன் என்ன செய்வான்? இந்த கவர்மெண்ட் லோன் எடுக்கிறாங்களே, லோனு, அப்ப அது போய் கொலெக்ட் பண்ணணும். அப்ப அவன் போயிட்டு வீடு வீடா, அவன் வந்து சரியான இந்த குள்ளமா இருக்கிறவங்க சரியான ஸ்மார்ட், தெரியுமாங்க? தெரியாது. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு எல்லாம் தெரியல, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்லுவாங்க, டேய் நெட்டே நம்பலாம், குள்ள நம்ப முடியாது. கேட்டிருக்கீங்களா? கேட்டுருங்க. ஃபேமஸ். சும்மா சும்மா ஜோக்கு. சோ இது மாதிரி இருக்கும்போது, அப்ப சாக்கியூஸ் வந்து குள்ளமான மனிதன். அவனுக்கு வந்து யாரு அந்த ஜனத்துல வந்து அவனை பார்த்தாலும் அவனை பிடிக்காது. ஏன்னா வந்து வட்டி வாங்கிடுவாரு, எப்படி கொடுக்கணுமோ கொடுக்க வச்சிருவாரு. அவனுக்கு தெரியும், கொடுக்காதவங்களையும் எடுத்துருவான். சோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமானவன், பார்க்கதான் ஆள் கொள்ளும், ஆனா பயங்கரமானவன். அப்ப இந்த மாதிரி மரத்தை ஏறி பார்க்கும்போது இயேசு அவனை பார்க்கிறாரு, மேல பார்க்கிறாரு. மேல பார்த்தரோட என்ன சொல்லியிருப்பாரு? என்ன சொன்னாரு? யாரு? சாக்கியோவே இறங்கி வா. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணல. அவன் சொன்னாங்க, ஹலோ மை நேம் இஸ் ஜாக்கியூஸ், என் பேரு ஜாக்கியூஸ், நான் என்ன வேலை செய்யறேன் தெரியுமா? நான் காசு கொடுக்காதவங்க காசை பிடுங்கிடுவேன், நான் காசு உள்ள ஆளு சொன்னானா? இல்லைங்க, தேவனுக்கு தெரியும் அவன் யாருங்க. இன்னைக்கு நீங்க இந்த மத்தியில உட்காந்துருக்கீங்க, தேவனுக்கு தெரியும் நீங்க யாருங்க. அல்லேலூயா. பேரு சொல்லி அழைத்த தேவன், அவன் பேரு ஜாக்கியூஸ். மோசமானவன், உலகத்து கண்ணுக்கு பயங்கரமானவன், காசு எடுத்துருவான், வட்டிக்கு வாங்கினா விட மாட்டான் உலகத்துக்கு. ஆனா உண்மையில பேரு சாக்கியூஸோட அர்த்தம் என்ன தெரியுமாங்க? நீதிமான். அவன் ஒரு நீதிமான். தேவன் ஏன் அவன் பேரை சொல்லி அழைத்தாரு உங்களுக்கு தெரியுமாங்க? அவன்கிட்ட சொல்ல வருகிறாரு, டேய் உன் பேரு நீதிமான், ஆனா நீ செய்யறதெல்லாம் வேற மாதிரி இருக்கு. வந்தது ட்ராக்குள்ள, எப்படி வந்தது ட்ராக்ல, நீ நீதிமான்டா, நீ நல்லவன், ஆனா உன் பேருக்கு ஏத்த மாதிரி நீ இல்லாம போயிட்ட. இன்னைக்கு கர்த்தர் வருகிறார், உன்னை தொட போகிறார். அவனை பாத்திரோட இறங்கு ஜாக்கியூஸே. ஏன் இறங்க சொன்னாரு? கம் டவுன் சொன்னாரு, இறங்கி வா. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப பேர் உள்ள அப்படி தெரியுமாங்க, கோபத்துல இருந்து இறங்க மாட்டாங்க, ஈகோல இருந்து இறங்க மாட்டாங்க, பெருமையில இருந்து இறங்க மாட்டாங்க. பொண்டாட்டி புருஷன் சண்டைனா என்ன ஆயிரும்? நான் இறங்க மாட்டேன், அது இறங்கி வரட்டும். ஆமாவா? என்ன சிரிக்கீங்க? சிரிச்சிடாதீங்க, மாட்டிக்குவீங்க. அப்ப ஹஸ்பண்ட் சண்டைனா ஹஸ்பண்ட் அது இறங்கி வரட்டும். ஒய்ஃப் சொன்னா ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க? அவங்க இறங்கி வரட்டும். அவர் ஏன் அப்படி பேசினாரு? பேசிருக்கலாமா? முடியுமாமா? அந்த மாதிரி போய் விட்டுருவீங்களா? அவங்க தலையாக்கிட்டாங்க, விட்டுற மாட்டேனே. ஏன் சொல்கிறான்னா, சில நேரத்துல நம்ம இறங்கி போனோங்க. இறங்கி போகும்போதுதான் உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. இறங்கி போகும்போதுதான் கர்த்தர் உங்களுக்குள்ள வாசம் செய்ய போகிறார். அல்லேலூயா. அப்ப சாக்கியூஸ் இறங்கி வான்னு சொல்லும் போது அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இறங்கி வந்தாங்க. எப்படி? எல்லாத்தையும் விட்டுட்டான். அவன் மரத்து மேல எழுதி சொல்லலாம், ஓகே நான் இயேசுவை பார்த்துட்டேன், ஓகே ஓகே போதும் சொல்லலைங்க. அவனுக்கு தெரியும் அவன் உள்ளம் எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு. மக்கள் எல்லாமே அவனை தீமையாவே நினைப்பாங்க. வந்துட்டான்டா, போச்சுடா, காசு எடுத்துக்க வரான்டா, அப்படி கிப்படி. அவன் ஒரு பாவின்னு சொல்லிட்டாங்க. அவன் ஒரு பாவி. வந்தாலே கொஞ்சம் தள்ளி போவாங்க, ஐயோ போச்சுடா, யாருகிட்ட காசு எடுக்க போறான்னு தெரியலன்னு.
அந்த மாதிரி சூழ்நிலையில கர்த்தர் அவன பேரை சொல்லி அழைக்கிறார். இன்னைக்கு கர்த்தருக்கு உங்களோட பேரு தெரியும். நீங்க யாருன்னு அவர்கிட்ட சொல்ல தேவையில்லை, இன்ட்ரடியூஸ் பண்ண தேவையில்லை. நான் இன்னாரு நான் படிச்சிருக்கேன். நீ யாருன்னு அவருக்கு தெரியும். உன் பேருக்கு தகுந்த மாதிரி நீ யாருன்னு உனக்கு தெரியுதான்னு தெரியல. சாக்கியூஸ்க்கு அவனுக்கே தெரியல அவன் பேர் யாருன்னு. கர்த்தர் அவனை பேர் சொல்லி அழைத்தார். ஏன்னா வசனம் சொல்லுது, தாய் கருவிலே உன்னையே தேர்ந்தெடுத்துட்டார். நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கீங்களா? நீங்க எல்லாம் சும்மா ஏதோ கூப்பிட்டாங்க வந்தேன் அப்படின்னு இல்லைங்க. ஏதோ உள்ளத்துல உணர்த்தி இருக்கு, நான் இன்னைக்கு வரணும், நான் இன்னைக்கு இங்க வந்து உட்காரணும், நான் இன்னைக்கு பார்க்கணும். கர்த்தர் உங்களை பார்க்க வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் அங்க உள்ளவங்க சொல்றாங்க. அப்புறம் தேவன் என்ன தெரியுமா சொன்னாரு? சாக்கியூஸ் இறங்கி வா. அவன் இறங்கி வந்தரோட கர்த்தர் சொல்லுகிறாரு, சாக்கியூஸ் என்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வரேன். அல்லேலூயா. இன்னைக்கு டுடே ஐ மஸ்ட் கம் டு யுவர் ஹவுஸ். இன்னைக்கு உங்க வீட்டுக்கு இயேசு வரேன்னு சொன்னா என்ன செய்வீங்க? இவன் சாக்கியூஸ் பத்தி அதான் சொன்னாரு, இன்னைக்கு நான் வருகிறேன். ஐ மஸ்ட் கம். Why? ஏன் இன்னைக்கு வரணும்? தேவன் உள்ளத்தை அறிஞ்ச தேவன். சாக்கியூஸ் யாருன்னு தேவனுக்கு தெரியும். சாக்கியூஸோட தாகம் என்னன்னு தேவனுக்கு தெரியும். சாக்கியூஸோட வாஞ்சை என்னன்னு தேவனுக்கு தெரியும். பார்க்க காசு உள்ளவன், ஆனா அவன் உள்ள நொறுங்கி போயிருக்கு, அது யாருக்கும் தெரியல. அவன் உள்ள ஒட்டஞ்சிருக்கு, அது யாருக்கும் தெரியல. பாக்குறவங்களுக்கு என்னது, ஐயோ இவன் குள்ளமானவங்க, மோசமானவங்க, உலகம் தப்பா பேசலாம் உன்னைய பத்தி. ஆனா என் கர்த்தருக்கு தெரியும் நீ யாருன்னு. அல்லேலூயா. என் கர்த்தருக்கு தெரியும் நீ உன் வாஞ்சை என்னவா இருக்குது. என் கர்த்தருக்கு தெரியும் நீ யாராக இருக்கிற. அல்லேலூயா. கூப்பிட்டு வா, இன்னைக்கு வீட்டுக்கு வரேன், உனக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு ரட்சிப்பு வந்திருக்கு. ஆமா, இன்னைக்கு இருக்கும்போது நம்மளும் யோசிச்சு பார்த்துக்கலாம். நீங்களும் அந்த மலையில இருந்து ஏறி வந்திருக்கீங்க. என்னத்துக்கு வந்திருக்கீங்க? இன்னைக்கு என்ன பேசுறாரு, இன்னைக்கு என்ன சொல்ல போறாரு, இன்னைக்கு என்ன இப்படி நடக்க போகுது, நானும் பார்க்க போறேங்க. நானும் இயேசுன்னு சொல்றாங்க. இயேசு என்ன பேரு, என்ன செஞ்சிருக்காரு, என்ன செய்வாரோ. என் உள்ளத்தை மாற்ற வைக்க முடியுமா? என் உடைஞ்ச உள்ளத்தை ஒற்று வைக்க முடியுமா? என் குடும்பம் எப்படி இருக்கு, என் குடும்பத்தை ஒற்று வைக்க முடியுமா? என் பிள்ளைகள் எப்படி இருக்கு, என் பிள்ளைகள் ஒன்றாக இணைக்க முடியுமா? இல்ல என் ஹஸ்பண்டும் நானும் என் கணவரும் ஒன்றாக இணைய முடியாம இருக்க, எப்போதும் வீட்டுக்கு வந்தா சண்டை. கர்த்தர் சொல்கிறாரு, அவர் உங்க வீட்டுக்கு வருவார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பார், உங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுப்பார். யார் சொல்கிறோம்? அம்மா சொன்னாங்க பாருங்க, நான் படுத்திருந்தேன், எனக்கு தெரியல, ஒரு வெளிச்சம் போல என்ன சொல்லுங்க, உங்க நெற்றியில இருந்து ஒரு சிலுவையை போடுறாருங்க. அல்லேலூயா. அப்புறம் அந்த அம்மா சொன்னாங்க, அவங்க கணவரும் மனைவியும் வந்திருந்தாங்க. எனக்கு யாரும் கூப்பிடுறதில்ல, நான் அப்பா இயேசுப்பாவை கூப்பிட்டேன், எனக்கு ஆப்ரேஷன் செய்ய போறாங்க. அந்த தாயோட பயம் அந்த தாய்க்கு தான் தெரியும். அல்லேலூயா. அவங்க என்ன வேதனை போனாங்க அவங்களுக்கு தான் தெரியும். அதே போல சாக்கியூஸ் என்ன வேதனைக்குள்ள நடந்து போனா அவங்களுக்கு ஒண்டி தான் தெரியும், சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியாதுங்க. இன்னைக்கு நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கலாம், நீங்க நினைக்கலாம், கர்த்தரே என் உள்ளத்துல வருவீங்களா, என் வீட்டுல வருவீங்களா, நான் ஒட்ட முடியாத இருக்கிற என் குடும்பத்தை ஒன்றாக இணைப்பீங்களா, நான் வாஞ்சியோட வந்திருக்கிறேனே, என்னை தொடுவீங்களா? கர்த்தர் சொல்கிறார், நீ மலையே இங்க வந்தனா கர்த்தர் உன் பேரை அறிஞ்ச தேவன், உன்னை தொடுவார், உனக்கு பெரிய ஒரு விடுதலை செய்வார். அல்லேலூயா. பிகாஸ் அவருக்கு தெரியாதா சாக்கியூஸ் எந்த மரம் ஏறுறான்னு? அவருக்கு தெரியாதா? He know. அவருக்கு தெரியும், வாஞ்சியோடு என்னை தேடி வந்துடுறாங்களே. சாக்கியூஸ் இந்த மரம் தான் ஏறுவான், அங்கதான் நான் நடந்து போவேன், எனக்கு கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல எந்த மாற்றமும் இல்ல. கர்த்தருக்கு தெரியும் நீங்க யாருன்னு, கர்த்தருக்கு தெரியும் நீங்க எந்த வழியில நடந்து கொண்டு இருக்கீங்க, கர்த்தருக்கு தெரியும் நீ எந்த சூழ்நிலையில மாட்டிக்கொண்டு இருக்கன்னு. கர்த்தர் சொல்கிறார், நானும் உன் வீட்டுக்கு வருகிறேன், நானும் உன் வீட்டுக்கு வருகிறேன். உன் இதயத்தை கொடுத்தா போதும், எல்லாத்தையும் நான் மாத்தி காண்பிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் வந்தார்னா
சாக்கியூஸ் மாறினான். அவனை சொல்லல, சாக்கியூஸ் ஐயோ உன்னை பத்தி இவ்வளவு பேர் என்னமாவும் சொல்றாங்க, நீ மாறுதா, நீ மாறிடு, என்னது நீ நீ காசு வாங்கிட்டு இருக்க எல்லாத்துக்கிட்டையும் சொன்னாரா? சொல்லல, சொல்லவே இல்லை. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் வந்தாருன்னா, அவர் வந்தாருன்னா போதும், உங்க உள்ளே உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும், நான் இன்னமும் செஞ்சு கொண்டு இருக்கிறேனே, நான் இன்னமும் நடத்தி கொண்டு இருக்கிறேன், என்னோட வார்த்தையெல்லாம் வேற மாதிரி இருக்கேன், புண்படுத்துற மாதிரி நான் பேசுறேனே, கர்த்தரே என்னை மாற்றுங்க. நீங்க சொந்தமாவே சொல்ல ஆரம்பிப்பீங்க. சாக்கியூஸ் என்ன தெரியுமா சொன்னா, ஆண்டவரே நான் பாவியப்பா, என்னை மாற்றுங்கப்பா. அவன் எவ்வளவு காசை ஏமாத்தி எடுத்தானோ அது எல்லாமே போய் கொடுக்க ஆரம்பிச்சான். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எல்லாத்தையும் டபுளாக என்ன செய்ய ஆரம்பிச்சான், கொடுக்க ஆரம்பிச்சான். தேவன் இங்க சொல்லல, ஏய் நீ மாறு, சொல்லவே இல்லை. அவனே தன்னை மாற்றி கொண்டான். அவனே அவன் அறிஞ்சிட்டான். ஐயோ ஆண்டவரே, இட்ஸ் மை மிஸ்டேக், நான் எவ்வளவு பேரை ஏமாத்திருக்கேன், எவ்வளவு பேரை நான் துன்பப்படுத்தியிருக்கேன், வேதனைப்படுத்தியிருக்கேன், இந்த காசு விஷயத்தினால தகாத வார்த்தையை நான் பேசியிருக்கேன். இனி மேலிருந்து நான் அதை செய்ய போறது இல்லப்பா, நான் மாறப்போகிறேன். அவன் அந்த வார்த்தையை சொல்லும் போது எப்படிதமா இருக்கும், கர்த்தர் சந்தோஷப்பட்டாருங்க. அல்லேலூயா. அவர் உங்களை கொண்டேன் பண்ண மாட்டாரு, ஐயா நீ இப்படி செஞ்ச, நீ இப்படி செஞ்ச, அப்படி செஞ்ச. அவரு பார்த்தா, அவரை ஏத்துக்கிட்டாலே போதும், தன்னை தானே மாறுவீங்க. உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க. நல் வழிகளை நீங்களே, ஏன்னா தேவ ஆவி உங்களுக்குள்ள வந்ததோட நீங்க என்ன செய்வீங்கன்னா, நீங்க ஆட்டோமேட்டிக்கலாவே கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. ஏன்னா தேவன் அதுதான் சொன்னார் சாக்கியூஸை பார்த்து, நான் வருகிறேன், நான் வரேன். அதனாலதான் அந்த பாட்டு நாங்கள் ரொம்ப பாடுவோம். என்ன பண்ணுது, நான் தேடி போகவில்லை, என்னை தேடி, அல்லேலூயா, நான் தேடி போகல, என்னை தேடி வந்தார். அல்லேலூயா. சோ சாக்கி சொன்ன மரம் ஏறும்போது அவன் பயந்து கொண்டே இருந்தான், நீ இயேசுவை பார்த்தே ஆகணும். ஆனா அவனுக்கு தெரியாது, இயேசு அந்த வழியா அவனை பார்க்க வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் எது செஞ்சாலும் கரெக்டாக செய்ய. இட்ஸ் நாட், அவரு சொல்ல முடியாது, ஓ அவர் ஏதோ வந்தார் இந்த இடத்துக்கு, ஏதோ இப்படி வந்தாரு, ஏன் கர்த்தர் அப்படி செய்ய மாட்டார். அவர் வந்தாருன்னா கரெக்டா தான் வருவார். அல்லேலூயா. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அவர் வந்தாருன்னா உங்களை ரட்சிக்காம விட மாட்டார். அவர் வந்தாருன்னா உங்களை ஆசீர்வதிக்காம விட மாட்டார். அவர் வந்தாருன்னா உங்களுக்கு சுகம் கொடுக்காம விட மாட்டார். அல்லேலூயா. உங்க பிரச்சனையில தீர்க்க வந்த தேவன் உங்களுக்கு ஏன்னா நல்ல வாழ்க்கை நீங்களும் நானும் இந்த பூமியில வாழணும். நான் கூட சண்டே காலையில ஆராதனை கூட பேசிக்கொண்டு இருந்தேன். நான் சொன்னேன், இப்போ இருக்கிற யங்ஸ்டர், இப்போ இருக்கிற மனுஷர்கள் என்னன்னா பிரஷரை ஏற்றுக்கொள்ள முடியல, பிரஷரை வாங்கி கொள்ள முடியல. பிரஷர்னா ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. ஐயோ என்ன இப்படி செய்யறாங்க, என்ன அப்படி செய்யறாங்க, நான் வாழ்றதே வாழ்க்கை அர்த்தமே இல்லைங்க, நான் பேசாம செத்து போயிடுறேங்க. அப்பதான் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். ரொம்ப பேரு அதுதான் முடிவு. இன்னைக்கு ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா, சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா, தப்பா பேசிட்டா முடிஞ்சு. ஒரே வழி, என்ன வழி, தற்கொலை பண்ணிட்டாக்கா நான் நிம்மதியா இருப்பேன். உனக்கு தெரியுமா நீ செத்தா நிம்மதியா இருப்பேன்னு? தெரியுமாங்க, தெரியுமாங்க? அது இப்படி நீங்களே சொல்லிக்கிறீங்க, நான் செத்தா நிம்மதியா தான் இருப்பேன். நீங்களாம் அந்நியன் படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க செத்து போய் அங்க போய் உங்க எண்ணெய் சட்டியில போட்டு வறுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா என்ன செய்வீங்க? ஏன் நீ செத்த, உனக்கு நல்லா தானே வாழ்க்கை கொடுத்த, அங்க போயிட்டு உங்களுக்கு மேல மசாலாலாம் போட்டு எண்ணெய் சட்டிக்குள்ள இறக்கி விட்டாங்கன்னா என்ன செய்வீங்க? ஐயோ ஏன்டா நான் இங்க வந்தேன், என்னைய திருப்பியும் சாவடிச்சிருங்களே அப்படியே சொல்லுறீங்க? இல்லைங்க. சோ தப்பான முடிவு எடுத்துறாதீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப பிள்ளைங்களும் சரி, பெரியவங்களும் சரி, ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ண முடியாம என்ன சொல்லிடுறாங்கன்னா, நான் செத்தா நான் நிம்மதியா இருப்பேன். அது எப்படி எனக்கே தெரியலங்க. நீங்க செத்தா எங்க போவீங்க? நம்மளுக்கே தெரியலங்க. ஆமாவா? தெரியுமா எங்க போவீங்கன்னு? தெரியல. அல்லேலூயா.
சோ ஏன் சொல்கிறேன்னா, நம்ம இந்த பூமியில நல்ல வாழதான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இடம் கொடுத்திருக்கிறார். சந்தோஷமா வாழுங்க, சந்தோஷமா இருங்க. சோதனை எல்லாத்துக்கும் வரும், பிரச்சனை எல்லாத்துக்கும் வரும். ஆனா அதை சாதனையா மாத்துறதுதான் உங்க கையில மெயின்டைன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை தேடி வந்தார், உங்களுக்கு பெரிய ஒரு விடுதலை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை தேடி வந்தார், உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. பக்கத்து மூஞ்சி பாருங்க, எப்படி இருக்காங்க? சிரிச்ச முகமா இருக்காங்களா? ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். இதோட என் செய்தியை முடிச்சு கொள்கிறேன். ஆசீர்வாதமாக உங்களுக்கு கதை புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? புரிஞ்சவங்கள கை தூக்குங்க. ஓகே. புரியாதவங்களா இருக்கீங்களா? இல்ல. ஆமா, புரிஞ்சவங்களா புரியாதவங்களா சொல்லி தெரிஞ்சுக்கங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.